ஆண்டுதோறும் உயர்த்தப்பட்டு வரும் வீட்டு வரியாலும் அதற்கு வசூலிக்கப்படும் 1 விழுக்காடு அபராத வட்டியாலும் பாமர மற்றும் நடுத்தர மக்கள் அவதியுற்று வருகின்றனர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். தமிழகத்தில் திருநெல்வேலி உட்பட 21 மாநகராட்சிகள் உள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை சொத்து வரி வசூலிக்கப்படுகிறது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை முதல் அரையாண்டு வரையும், அக்டோபர் முதல் மார்ச் வரை 2ஆம் அரையாண்டு வரையும் கணக்கிடப்படுகிறது. பெரும்பாலான ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினர் 2ஆம் அரையாண்டிலேயே தங்களது சொத்திற்கான வரியை செலுத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் சொத்து வரி உயர்த்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு செலுத்தும் பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையிலான ஒரு நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துள்ளது. அதாவது முதலாவது அரையாண்டு வரியை செப்டம்பருக்கு பிறகு செலுத்தினால் அதற்கு 1 விழுக்காடு அபராத வட்டி கணக்கிடப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. பல்வேறு ஆண்டுகளாக வரி செலுத்தாமல் பாக்கி வைத்திருக்கும் பெரும் பணக்காரர்களிடம் இதுபோன்று அபராத வட்டி வசூலித்தால் பரவாயில்லை. ஏற்கனவே வீட்டு வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு என பல பாதிப்பில் இருக்கும் அந்த ஆண்டுக்கான வரியை அதே ஆண்டில் செலுத்தும் சாதாரண மக்களிடம் இதுபோன்ற அபராத வட்டியுடன் வரி வசூல் செய்வது சரியான அணுகுமுறையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள். 1% வரிங்கிறது காமன் மனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். 5000 ரூபா வரி கட்ட வேண்டி இருக்கிறது 5500 1% எக்ஸ்ட்ரா செலுத்த வேண்டியது இருக்கு. ஆஸ் அ காமன் மேன் இது ஒரு அதிகபட்சமான ஒரு சுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த விவகாரம் குறித்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாரிசங்கர், தமிழ் தேச தன்னுரிமை இயக்கத்தைச் சேர்ந்த விகனரசு மற்றும் பொருளாதார பேராசிரியர் சுரேஷ்குமார் நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், தண்டம் அபராதம்னு போடுவாங்க. இப்ப மறைமுகமாக வட்டி என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் மக்களிடம் தண்டப்படுகிறது. அப்ப பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வட்டி தொழிலாக செய்கிறது என்ற கேள்வி வருது. இது எந்த அதிகாரி இந்த வட்டிங்கிற சொல்ல பயன்படுத்த சொன்னாரு, எந்த அமைச்சர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு என்று நமக்கு தெரியல. உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த நிலையை மாற்ற வேண்டும். இதுவரைக்கும் அரசாணைன்னு எதுவுமே இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. ஆனா இப்படி மறைமுகமா அநேக இடங்கள்ல இருப்பதாக தகவல்கள் ஆங்காங்கே தெரிவிக்கப்படுகிறது. இதை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று இதை எடுத்து மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். மாநகராட்சிக்கு வருவாய் வேணும் அப்படின்னா பல்வேறு வழிகள் இருக்குது. அடிப்புத்தட்டு மக்களோட உழைப்பை சுரண்டி சில பேர்ட்டு சொல்றாங்க, சில பேர்ட்டு சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு சரியான விழிப்புணர்வும் இல்லை. சட்டத்துக்கு புறமா வாங்குறாங்க, அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம மக்களும் கொடுத்துட்றாங்க. இது முறையானது கிடையாது. தமிழக அரசு கவனத்தில் எடுத்து இந்த கூடுதலாக யார்கிட்டலாம் பணம் வாங்கினாலும் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் எல்லாமே உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் அவங்க உழைப்பை சுரண்டக்கூடாது. ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.எ. நேருவிடம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பிய போது நகராட்சி நிர்வாகத்துறையின் இயக்குநர் சிவராசுவிடம் அமைச்சர் இது குறித்து வினவினார். அதற்கு பதிலளித்த சிவராசு, 2 ஆண்டுகளுக்கு முன்பே இது தொடர்பான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே உயர்த்தப்பட்டு வரும் வீட்டு வரியால் அவதியுறும் பாமர மற்றும் நடுத்தர மக்களுக்கு உதவிடும் வகையில் அபராத வட்டி வசூலிப்பதையும், வரி செலுத்தாத மக்களுக்கு தபால் அட்டை மூலம் உடனடியாக வரி செலுத்த கோருவதையும், சுகாதார ஊழியர்களை கொண்டு வரி கட்ட கோரி மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகளை நிறுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளர் மனராஜ் சங்கருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.